என்று சொன்னால், நமது வியாபாரம் நஷ்டமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமது வியாபாரம் நாம் நினைத்தது போன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த காரியங்களை கடைபிடிப்பதின் மூலமாக நமது வியாபாரம் நாம் நினைத்ததை போன்று நடக்கும், நமது வியாபாரம் நஷ்டமில்லாமல் நடக்கும், நமது வியாபாரம் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் நமது கையிலே செல்வத்தை தேக்கி வைக்கக்கூடியதாகவும் நமது வியாபாரம் மாறும். அதற்கு சில வழிமுறைகளை நம்ம கண்டிப்பான முறையில் கடைபிடித்தே ஆக வேண்டும். வெறும் துவா ஓதிட்டால் மட்டும் இது நடந்தக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அதை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்க முறைகளையும் வியாபாரத்தினுடைய வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். முதலில் வியாபாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள், தொழில் துறைக்கு செல்லக்கூடியவர்கள், சொந்த கடை வைத்திருப்பவர்கள், வாகனங்களில் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அது சின்ன வியாபாரமாக இருக்கட்டும் பெரிய வியாபாரமாக